தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவ பிள்ளை, உன்னை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய காரியம் உனக்கு முன்னாடி இருக்கு, நிறைய கவலைகள் உனக்கு முன்னாடி இருக்கு, நிறைய கலக்கங்கள் உனக்கு முன்பாக இருக்கு. நித்தம் இதையே நினைத்து புலம்பி 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 வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. நீ ஏன்பா கலங்கிட்டு இருக்க? இன்னைக்கு மார்த்தாள் கலங்கி கொண்டிருந்ததான காரியங்கள் என்ன? அநேக காரியத்தை குறித்து, பற்பல வேலைகளை செய்து அந்த கவலைகளை குறித்து. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வீணான அலுவல்கள் நிமித்தமாய் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கடந்த நாளில் அநேக குடும்பங்களை சந்தித்தேன். அவர்கள் பேசும் பொழுது நிறைய காரியங்கள், அவங்க உள்ளத்திற்குள்ள பட்ட வேதனைகள், தம் பிள்ளைகள் நிமித்தமாய் நடைபெற்ற சில காரியங்கள், அப்படி பல காரியங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், தேவஜனமே, இந்த உலகத்தில் வாழுகிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்களால் நிந்திக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் பல வேதனைகளுக்குள்ளாகவும் நம்ம கடந்து போய்கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம வீணாய் அதையே நினச்சிக்கிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடக்கூடாது. எதிரிட்டு போகக்கூடிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடக்கூடாது. அங்கே சொல்லப்படுகிறது, அநேக காரியங்களை குறித்து எல்லாத்தையும் மனசில் வச்சு 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 கவலையும் கலக்கமும். இன்னைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? அநேக காரியங்களை குறித்து கவலை, அநேக காரியங்களை குறித்து வேதனை. அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போடுங்க, எல்லாவற்றையும் தூக்கி வெளியே எறியுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, எத்தனை துக்கங்கள் எத்தனை கவலைகள் வந்தாலோ எனக்காக வாதாட நீர் இருக்கிறீர், எனக்காக நீதி செய்ய நீர் இருக்கிறீர், என்னை தேற்றுவதற்கு நீர் இருக்கிறீர், எனக்காக வழக்காட நீர் இருக்கிறீர், என்னை தாங்குவதற்கு நீர் இருக்கிறீர், எனக்கு உறைவிடமாக நீர் இருக்கிறீர், எனக்கு மறைவிடமாய் நீர் இருக்கிறீர். இந்த அனுபவம் நமக்குள்ள வேணுங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளாகவும் வேணும். நினைத்து கலங்கி கொண்டு இருக்காத, நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காத. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. உள்ள இருக்கிறதான காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்து வைங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக நின்று நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைகளோடு கூட துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன சமாதானத்தை தருவீராக. தேவன் மீது பற்றுதலாயிருந்து ஓட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே இருக்கிற மனக்கலக்கங்கள், மனபாரங்கள், இவைகள் எல்லாம் விலகி போகட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே சமாதானத்தை தருவாராக. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை தருவாராக. கலக்கங்கள் மாறுவதாக, கவலைகள் மாறுவதாக கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you.